என்னம்மா? அது வந்துடா வந்து இந்த ஜானகி சொல்றா. ஜானகி பேச்சு எங்கிட்ட எடுக்காது, அப்படியே எனக்கு 10 வருது. நீ என்னடா சொல்ற? நான் படுத்து இருக்கும்போது ஜானகி வந்தாளா? எதுக்கா கேக்குற? கேட்கறதுக்கு பதில் சொல்ல வந்தாளா? வந்தா என்ன இப்போ? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா என்னப்பா? என்ன? அந்த காலத்துல நீ என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்திருக்க. ஆமா. காலேஜ்ல படிக்கும் போது கூட 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்கி இருக்கு. ஆமா. இந்த ஜானகி நேற்று வந்தவன் என்ன 6 மணிக்கு மேல தூங்கப்படாது, எழுந்திருக்கோன்னு எழுப்புறா. அப்படியா சொன்னா? வர வர அவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. டேய், அவன் என்னடா சொல்றது? நான் சொல்றேன், இனிமே நீ 8-8:30 மணி வரைக்கும் தூங்கு. அவன் என்ன உனக்கு பெருசா சொல்றது? எனக்கு கூட தூங்கணுங்கிற ஆசை இல்லம்மா. இவ சொல்லி நான் என்ன எழுந்துக்கிறது? அதானே. அப்புறம் மாமியார் உன்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? அது ரொம்ப முக்கியம், அதை விட்டு கொடுக்க முடியாது. நீ போய் படுத்துக்கோ. அம்மா என்னடா உசு புசுன்னு? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆவுன்னா என்ன, இந்த ஆபீசர் எக்ஸாமினேஷனுக்கு படிங்கோ, ஆபீசர் எக்ஸாமினேஷனுக்கு படிங்கோ அப்படிங்கிறா. ஏன்னா நம்ம குடும்பத்துல யாருமே ஆபீசரா இருந்தது இல்லையா, அதனால நானாவது படிச்சு பெரிய ஆபீசரா வரணுமா. நீ என்னடா சொல்ற? அவ யார வச்சு சொல்றா தெரியுதா? அப்பா தபால் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் விக்கிற குமாஸ்தாவா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, குத்தி 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 காட்டுறா. அப்பா இவள ஏதோ கண்ணா பின்னான்னு திட்டிவிட்டாரு போல இருக்கு. நேர எங்கிட்ட வந்து உங்க அப்பா என்ன கண்ணா பின்னான்னு பேசிவிட்ட, உங்க அப்பாவுக்கு நெஞ்சில ஈரமே இல்ல, எப்படி இருக்கும், நெஞ்சில இருக்கிற ஈரத்தை தான் நாக்களுக்கு வந்து ஸ்டாம்ப்ல வச்சுட்டாரு அப்படிங்கிற. அப்படியா சொன்னா? நான் சொல்றேன்டா, இனிமே நீ ஆபீஸ்ல எக்ஸாமுக்கு படிக்கவே வேண்டாம்டா. அவ சொல்லி நீ என்னடா படிக்கிறது? அப்புறம் உன் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? ரொம்ப முக்கியம்பா. நமக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நீ வேலைக்கு போறதே அனாவசியம். நீ போய் படுத்துக்கோ. அவன் எப்படி உன்னை எழுப்புறாங்கிறத நான் பாத்துறேன். ஏண்டி எங்களை மட்டம் தட்டணும் நினைச்சிட்டு இருக்கியா? உன் ஆம்பளையா எப்படி ஆபீஸ் ஆகுறாங்கிறத பாத்துறேன்டி, பாத்துறேன். அம்மா போய் படுற. சவால் ரகுதி, டேய் ஆபீசர் எக்ஸாமினேஷன் படி புத்தகம் வாங்கிட்டு இருக்கேன், படிக்கலாம்டா வாடா. இவ ஒரு தத்துரு கைலாசா, அந்த எக்ஸாமினேஷன் புத்தகத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, நீயே படிச்சுக்கோ. விஷயம் தெரியுமா? என்ன சொல்ற? இனிமே 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆபீசர் எக்ஸாமினேஷனுக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மாவும் சொல்லியாச்சு, என் ஒய்ஃபும் சொல்லியாச்சு. பழையபடி ஜாலியா அந்த பேச்சுலர் லைஃபுக்கு போயாச்சுடா. இது டிஸ்டர்ப் பண்ணாங்க, தூங்கணும். ரகுடி எழுந்துடா. டேய் பேசாம ரகுடி, பேசாம கைலாசம் எழுந்துடா. ரகுடி பேசாம எழுந்துடா. ரகுடி பேசாம. பதினாறும் பெத்தாலும் பிள்ளையா பெத்துக்கொடியம்மா. என்ன மாதிரி பொண்ணா பெத்து அவஸ்தப்படாத. என்னது இது? மணி 7 ஆறுது, இங்க வந்து தூங்குறான், அதுவும் இடத்த மாத்தி தூங்குறான். நான் அப்பவே எழுப்பி விட்டேம்மா, மறுபடியும் வந்து சோப்பால படுத்துட்டு இருக்க. ஷோ, சரியான தூங்க முடிஞ்சடி. இவன் எழுப்படி அவனை. என்ன எழுந்துருங்க, மணி ஆறுது. ஏண்டடா என்ன எழுந்துருங்க, மணி 6 ஆறுது. என்னடி இது? என்ன உலகின்னு இருக்க? எழுப்பவன ஏதோ கனவு போல இருக்கு, பேத்தின்னு இருக்க. என்ன எழுந்துருங்க. கைலாசம் 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 எங்க? கைலாசமா? இமயமலை கிட்ட இருக்கு. ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போனா? அவனை போய் கேளு. என்னடா காலங்கத்தால கனவா? என்ன உளறின்னு இருக்க? கனவா? அத்தனையும் கனவா? என்ன கனவு? என்ன கனவு? என்ன அவனுக்கு தூக்கத்துல கனவு வரும், எனக்கு தூக்கமே கனவா போயிடுச்சு. ஐயோ ஏண்டா, மணி 7 ஆறுது. இப்படி கும்பகாரண மாதிரி தூங்குனா வீடு உருட்டா மாதிரி தான் போ. நீங்க வேறம்மா, இவர் இப்ப எவ்வளவோ தேவையில்ல. நான் சொல்லி 6 மணிக்காவது எழுந்துக்கிறார். கல்யாணம் ஆன புதுசுல பாக்கணுமே 8 8:30 இப்படிதான் எழுந்திருப்பேன். என்ன முடியுமா? இத்தனை நாளும் அவன் தருதலையே இருந்துட்டான். நீதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தணும். என்ன இன்னொன்னு தெரியுமா? இவர் எப்போ ஆபீஸா இருக்க வேண்டியது. இந்த ப்ரமோஷன் எக்ஸாம் படிக்க சோம்பேறி தானே பட்டுனது அப்படியே தள்ளி போட்டு போயிருக்கார். இப்ப நான் சொல்லி பாத்தியே பாஸ் பண்ணிட்டார். இன்னும் பார்ட் B பாக்கி வச்சுட்டு இருக்க. பொண்ண மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்த பாருடா, அந்த பார்ட் B பாஸ் பண்ணிட்டோல. இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க குடும்பத்துல யாருமே ஆபீஸ் ஆனது கிடையாது. இவனோட அப்பா போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப வச்சுட்டு எக்ஸல் பண்ணிட்டே இருப்பார். நீயாவது பாஸ் பண்ற வழிய பாருடா. என்னடா சொல்ற? இங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. சொல்ல மாட்டியே. இன்னொன்னு தெரியுமோ? என்ன? இவருக்கு எப்பவும் இந்த பெட் காஃபி பழக்கம் தான். இப்ப நான் சொல்லி அதையும் மாத்தியாச்சு. இப்பெல்லாம் பல் தேய்ச்சாதான் காஃபியே கொடுக்கறது.
காபின்னு சொன்னோன்னதான் நேக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நான் இன்னும் காபி சாப்பிடல. சரி உட்காந்துக்கோ. என்னன்னா காத்தால எழுந்துண்டு பல்ல தேய்ச்சிட்டு காபி குடிக்காம குளிச்சுட்டு லட்சுமி நரசிம்மன் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது சொன்னா தங்க விக்கிரகம் மாதிரி பையன் பிறப்பாண்டி. ஆமா. அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளா தான் இருக்கு. நாளைல இருந்து ஆரம்பிச்சுட்டா என்ன பேஷா செய்யலாம். என்ன நீங்க என்ன சொல்றேன்? என்ன 2 பேரும் சேர்ந்து விளையாடுறா? நீ வந்து பெட் காபி சாப்பிடுறது போச்சு, எங்க அம்மா வந்தா பல்ல தேய்ச்சிட்டு காபி சாப்பிடுறது போச்சு. நல்ல வேளை எனக்கு ஒரு மாமியார் இல்ல, இருந்திருந்தா நான் காபி சாப்பிடுறதே போயிருக்கும். தவறடா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளையில இருந்து குளிச்சுட்டு ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் காபி. தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. குளிச்சதுக்கு அப்புறம் தான் காபி. ஆமா. இத பாருங்க என்ன அம்மா சொல்றதை கேளுங்க. நாளையில இருந்து பயபக்தியோட லட்சுமி நரசிம்ம ஸ்லோகம் சொல்லுவோம். ஆண் குழந்தை பிறக்கணும். ஆண் குழந்தை பிறக்கணும். மனசுல பெரிய குந்தி தேவி எண்ணம். லட்சுமி நரசிம்ம ஸ்லோகம் சொன்ன உடனே அங்க இருந்து சூரிய பகவான் குழந்தைய கொண்டு கொடுத்துருவோம். பெரியவா சொன்னா தப்பா இருக்காதுன்னா? பெரியவா சொன்னா தப்பா இருக்காது. ஏண்டு லட்சுமி நரசிம்ம ஸ்லோகம் சொன்னா ஆண் குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா எங்க அம்மா வரிசையா 8 பண்ண பத்தாளா? என்ன காது ஊத்துறாளா இங்க? உடனே குதர்க்கமா பேசுறல. பாரு, எங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டி நிற்காது. அப்புறம் எங்க அம்மா அந்த மாமியா அப்படிங்கிற போஸ்ட்ல போய் உட்கார்ந்து மருமகளான உன்னை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவா. உன் கண்ணுல விரல கொடுத்து ஆட்டிடுவா. ஜாக்கிரதை. டாமினேட் பண்ணிட்டு போகட்டுமே. ஆஃப்டர் ஆல் அவ யாரு? என்னோட மாமியார் தானே. அப்படியே அதிகாரம் பண்ணினாலும் அதை நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, தப்பா எடுத்துக்கணுமா? தப்பா எடுத்துட்டு மாமியாரோட ஒரு சண்டையை போடணும். அப்பதான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்க அம்மாக்கு எனக்கும் நிச்சயம் சண்டை வராதுன்னா, அப்படியே உங்க அம்மா சண்டை போட வந்தாலும் நான் வாயை பொத்திட்டு பேசாம இருந்துருவேன். 2 கை தட்டினா தானே சத்தம். நீ அந்த 2 கையும் அம்மா மேல தட்டு. அதுல ஆரம்பிச்சு ஒரு பயங்கர சண்டையை போட. எங்களுக்குள்ள சண்டை வராதுன்னா. நீ சண்டையை போட்டுருமா? ஐயோ, சண்டை வராதுன்னா. சண்டையை போட்டுருமா? சண்டை வராது. போட்டுருமா? சண்டை வராது வராது வராது. காலங்கத்துல படுத்துறல. சண்டை வராது வராது. சண்டை வராதா? சண்டைய வர வைக்கிறது. எப்படி வர வைக்கிறது? நீ எழுந்துட்டியா? இப்பதான் அப்பா கையில படாங்க. கனவு நினைவாகிறது. உனக்கு புடலங்கன்னா ரொம்ப உச்சிராமே. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஜானகி சொன்னாளா? ஆமாண்டா. இது போறோம். இதையே பேசா வச்சு ஒரு பயங்கர தர்ம யுத்தம். அப்பா இதே போஸ்ட்ல எப்படியே இருக்கணும். அண்ணன் என்ன நகரப்படாது. அம்மா அம்மா. என்னடா அம்மா அம்மா வாங்குற? என்ன இப்படி வந்து நில்லு. நினைக்கிறேன். அப்பா இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். இவன் ஏண்டிய பாதி தூக்கத்திலேயே எழுப்பி தொலைக்கிறீங்க. இப்படி கண்ணா பின்னான்னு பேசுறானே. அதெல்லாம் அப்புறம். இப்ப நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. காலம்பரை எழுந்து மார்க்கெட்டுக்கு போனியா? ஆமா, மார்க்கெட்டுக்கு போனேன். எனக்கு புடலங்கா வாங்கிட்டு வரதுக்காகத்தான மார்க்கெட்டுக்கு போனேன். ஆமா. பாத்தியா? இது யாரு? இது யாரு? அப்பா. அது தெரியும். இப்ப இவர் யாரு? ஜானகியுடைய மாமன். பாவம், இந்த வயசு காலத்துல இவரை உட்காந்து வச்சு அவ உபசரணை பண்றதை விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு விரட்டி அடிச்சிருக்கா. மாமியார் இதை பார்த்துட்டு அசடாட்டமா இருக்கு. இது நல்லா இருக்கா? எல்லா கேள்வியும் கேட்டுட்டியா? தெரிஞ்சவரையும் கேட்டு ஒன்ன விட்டுட்டியே. மாமியார் நீ கேட்கணும். ஏன்னா இவனுக்கு பிடிச்ச புடலங்காய வாங்கிட்டு வர சொன்னது யாரு? மங்களம். மங்களம். ஐயோ, இது சரியா இல்ல. இது அதாவது தப்பா தப்பா போறது. மங்களத்தை தவிர வேற யாரா என்ன விரட்ட முடியும்? டேய், ஜானகி தாண்டா காத்தால பையன் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பினா. நான் தான் அவளை போக வேண்டாம்னு சொன்னேன். இவர் தான் வேலை வெட்டி ஒண்ணு இல்லாம வெறும் ஆத்துல உட்கார்ந்து இருக்க. நான் தான் இவரை போக சொன்னேன். ஆத்து காரியங்களை பார்த்தா கௌரவம் ஒண்ணும் குறைஞ்சு போட போட்டுமே. ஐயோ, இவருக்கு வெட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே புரியாது. பேசாம இருடா. இத கொண்டு உள்ள வை. ஐயா, என்னப்பா இது? நல்ல பிஞ்சு புடலங்காய் வாங்கிட்டு அப்படி பிஞ்சு பிஞ்சு போன புடலங்காய் வாங்கிட்டு இருக்கல. யாருகிட்ட பேசுறேன்? பாவம், எங்க அப்பா இந்த வயசு காலத்துல மார்க்கெட்டுக்கு ஓடி போய் புடலங்காய வாங்கிட்டு வந்திருக்கார். பிஞ்சு பிஞ்சு போன புடலங்கா. எங்க அப்பாவை கிண்டல் பண்ணா எங்க அம்மாவை கிண்டல் பண்ற. சிரிக்காதீங்க. சீரியஸான விஷயம் பேசிட்டு என்ன சிரிப்பு? அதுல ஜோக் என்னன்னா, நேத்துக்கு மார்க்கெட்டுக்கு போய் பிஞ்சு வெண்டைக்காய் இருக்கான்னு. இப்ப புடலங்காய பத்தி பேசிட்டு இருக்கோம். வெண்டைக்காய் எல்லாம் வரக்கூடாது. எங்க அப்பாவை கிண்டல் பண்ணா நீ எங்க அம்மாவை கிண்டல் பண்ணணும். மாமியாரோட சண்டை போடணும். வாய முடியும்டா. நானும் காத்தால இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது உலகண்டே இருக்கே. நீ முதல்ல உள்ள போய் குளிச்சுட்டு வா. அப்பதான் உனக்கு ஒரு தெளிவு வரும். நீ ஒண்ணும் சரியில்லடா. உன் புருஷனை ஒண்ணும் சரியில்லைன்னுட்டா போய் மாமியார் சண்டையை போடு. ஓடு ஓடு ஓடு. பாருங்கண்ணா, நீங்க இனி இந்த சோஃபால படுக்காதீங்க. இதுல படுத்தாலே பழையபடி மாதிரி தத்து புத்து ஏதாவது உளறி வச்சுட்டே இருக்கு. அவன் சரியில்லைங்களா? தத்து புத்துக்கிறாங்க. என்ன எனக்கு உடனே ஜோக் என்னன்னா, வீடாது நரகம் நரகம். ஒரு மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை வரல, அப்புறம் என்ன வீடு? நான் கேட்டா 2 சேர்ந்து கிக்கி 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 பிஞ்சு 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 வெண்டைக்காய். இது பிஞ்சு 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 புடலங்க. கிக்கி 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 எந்த வீடு? ரகுபதி. ரகுபதி தான். Are you all right?
இப்போதைக்கு ஆல்ரெடி இல்ல தனியா உட்கார்ந்து டேய் அம்மா வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படியா இருக்கு? எனி ப்ராப்ளம்? சந்தோஷமா இருக்கா? மேனேஜர் சொன்ன அட்வைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குதா? நீ ஏன் அந்த வயசத்துல கேக்குற? இல்லடா, எங்க அம்மாவை அழைக்க வச்சுதான் என் பொண்டாட்டி போட்ட முடிச்சு அது பாடு பார்த்தா அது என்னன்னா லட்சுமி நரசிம்ம ஸ்லோகம் அது இது நன்னா இருக ஆரம்பிச்சுட்டா. ஸ்லோகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நாளைக்கு வெள்ளிக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குண்டா. ஸ்லோ சொல்லிட்டே இரு. அப்புறம் இன்னைக்கு காலம்புற ஒரு அருமையான சொப்பனம்டா. எங்க அம்மாவுக்கு என் ஒய்ஃபுக்கும் பயங்கர சண்டை. அதுல அவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி நான் பழையபடி அந்த பேச்சுலர் லைஃப்க்கு போயிட்டா மாதிரி ஒரு கனவுடா. வெடிகாரத்தால கனவு கண்டா பலிக்கும்பா. நீ ஒரு தடவை ட்ரை பண்ண. அதான் ட்ரை பண்ணிதான் இங்க இருந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு. டேய் நான் ஆபீஸ் புறப்படுறேன். நீ வரையா? நீ போ. நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு ஃபுல் டே பர்மிஷன். இவங்களுக்கு என்ன திமிரு பாருங்க. வீட்டை பூட்டி சாவியை எழுத்து வீட்டுல கொடுத்துட்டு ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு 3 கிளம்பி தீதின்னு எங்கேயோ போயிடுச்சு. அது என்ன லெட்டர் பண்றா? முதல்ல படிக்கிறேன். அன்புள்ள ரகுபதிக்கு உன் அப்பா சபாபதி எழுதி கொண்டது. இங்க எல்லோரும் க்ஷேமம், க்ஷேமத்திற்கு பதில். ஐயோ, வெளியில வாசல்ல போயிட்டு வரதுக்குள்ள க்ஷேம லாபம் எல்லாம் விசாரிச்சு ஒரு பதில். மங்களமும் ஜானகியும் மிகவும் ஆசைப்பட்டதால் அவர்களை அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு சென்றுள்ளேன். வருவதற்கு 6 மணி 6:30 மணி ஆகும். பிளாஸ்கில் உனக்கு மட்டும் காப்பி இருக்கிறது, குடிக்கவும். உனக்கு மட்டும் எனக்கு? உன்னை பத்தி பின்னாடி வருது. படி. கைலாசத்திற்கு காப்பி வைக்கவில்லை. ஏதோ ஒரு நாள் போனால் போகிறது என்று காப்பி தரலாம். அவன் தினமும் இதையே வழக்கமாக வைத்துக் கொண்டு காப்பி டயத்துக்கு நம் வீட்டுக்கு வருகிறான். அதை வெட்டி விட முயற்சி. சாரிடா எங்க அப்பா அது ஏதோ மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதி விட்டு, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இல்ல, உங்க அப்பா எழுதுனது பெரிய தப்பு இல்ல. அதை நீ என் முன்னால படிச்சிருக்க வேண்டாம். முன்னாடி படிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? அவரே ஒரு பின்குறிப்பு எழுதியிருக்க. உள்ள ஸ்பெஷலா வச்சிருக்கா? ஸ்பெஷலா படிக்கிறமாத? படி. ஒரு தலையெழுத்து மாத்த முடியுமா? படிக்கிறேன். இந்த கடிதத்தை நீ மாத்திரம் படித்த பட்சத்தில் அப்படியே விட்டு விடாது. சரி. கைலாசம் கண்ணில் படும்படியாக வைக்கவும். இதை படித்த பிறகு இந்த மடையனுக்கு புத்தி வருகிறதா என்று பார்ப்போம். அந்த முட்டாள். சரி போறோம். ஆமா, எங்க திடீர்னு எல்லாரும் பிச்சை கிளம்பி போயிட்டாங்க? அது ஏன் கேக்குற? எங்க அம்மாவுக்கு படம் பாக்குற ஆசையே கிடையாதுடா. ஆனா இப்ப என் பொண்டாட்டி சொல்லி ஒரு சினிமா விடுறது இல்லடா. ஐ சி. அப்படின்னா உன் ஒய்ஃபும் அம்மாவும் இப்ப ரொம்ப ஒற்றுமையா போயிட்டா சொல்லு. ஒத்துமை சாதாரண ஒத்துமை இல்ல, பயங்கர ஈஷம். என் பொண்டாட்டி கால வலிச்சா எங்க அம்மா அழறா, எங்க அம்மா அழுதா உடனே என் பொண்டாட்டி கால வலிக்கிறது. அது எப்படி? அம்மா, நீ சும்மா இருக்க மாட்டே. அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்திருப்பியே? ஐயோ, 1 நாளா 2 நாளா எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? முந்தானா 2 புடவை வாங்கி வந்து வச்சு ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நான் ஒதுங்கிட்டேன். ஏன்னா ஒரு புடவையில ஏகப்பட்ட ஜரிகை, ஒண்ணுல ஜரிகையே கிடையாது. நான் எதிர்பார்த்த பிரகாரம் எங்க அம்மா அந்த ஜரிகை போட்ட புடவை எடுத்துட்டா. உடனே உன் பொண்டாட்டி சண்டைக்கு போயிட்டான். அங்க வயசரிச்சல கேளு. நேரே முண்டாட்டியை கூப்பிட்டு அவ கையில கொடுத்து, இந்த அடி நீ தான் வீட்டுக்கு சின்னவ, நீ தான் இதை கட்டிக்கணும் அப்படின்னா, உடனே முண்டாட்டி சும்மா இருந்தாலா திருப்பி எங்க அம்மா கையில கொடுத்து, இல்ல நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் கட்டிக்கணும், இல்லடி நீ தான் கட்டிக்கணும், இல்லம்மா நீங்க தான் கட்டிக்கணும், இல்லடி. இப்படி 2 பேருக்கும் ஒரு செல்லமான சண்டை. வெரி குட். ஆமா, உங்க அப்பா எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறார்? எங்க அப்பா என்ன, அவர் என்ன சமாளிக்கிறது? அது என்ன அம்போன்னு விட்டுட்டு அவ 2 பேர் சொல்றதுக்கு தலையை ஆட்டிண்டு அவர் காரியங்களை படு சௌக்கியமா நடத்திட்டு போயிட்டு இருக்க. வெரி குட். இந்த மாதிரி அம்மா அப்பா ஒய்ஃபு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கா. அப்ப நான் பரப்புறேன். இருடா, பிளாஸ்கில் காஃபி இருக்கிறது, ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். உங்க அப்பா வருவதுக்கு முன்னால் கொடு, இல்லை என்றால் பிடிக்க கொள்வார். வாங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். கரண்ட் கட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தே மானமே போயிருக்கும். புதுசா உங்க அம்மா பின்னாடி சைக்கிள் ரிக்ஷால வந்து இருக்கா. ஜானகி சைக்கிள் ரிக்ஷால வந்து இருக்கா. அதுவும் எப்படி? ஆளுக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷால தனித்தனியா வர. தனித்தனியாவா? என்ன சொல்றே? நகமும் சதையுமா எவ்வளவு ஒத்துமையா இருந்ததுங்க 2ம். ஆமா, ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிச்ச சண்டைடா பெருசா போய் இப்ப 2 எலியும் போனி ஆயிடுச்சு. சண்டையா? சண்டை, செல்லமான சண்டை. செல்லமான சண்டை இல்லடா, ரியல் ஃபைட். அதுவும் எப்படி? நடு தியேட்டர்ல மானமே போயிடுச்சு. என்னப்பா சொல்றே? அதுல ஒரு டான்ஸ் சீன் வருதுடா சினிமாவில. அந்த டான்ஸ் சீன், அந்த டான்ஸ் ஆடுறது யாரு அப்படிங்கறதுல இவ 2 பேருக்கும் வாக்குவாதம். இவன் ஒரு பேரை சொல்லி அவதான் ஆடுறா அப்படின்னா, இல்ல அவன் ஒரு பேரை சொல்லி அவதான் ஆடுறா அப்படின்னா, இவதான் ஆடுறா அப்படிங்கிறா, அவதான் ஆடுறா அப்படிங்கிறா, இவதான் ஆடுறா அவதான் ஆடுறா, இவதான் ஆடுறா அவதான் ஆடுறா. இப்படி ஆரம்பிச்ச சண்டை பெரிசா போய் இது வரைக்கும் எதுல ஸ்கோப் இருந்து இவ 2 பேரும் சண்டை போடாம இருந்தாங்களோ அத்தனையும் போட்டு தீத்து தியேட்டரையே நான் அடிச்சு விட்டாங்க. நிஜமாவா? என்ன நிஜமாவா? அவன் தியேட்டர்ல அந்த சினிமாவில் நடக்கிற சண்டை விட்டு இவ சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். உண்மையா?
அந்த ஹீரோவும் வில்லனும் தங்களுடைய கத்தி சண்டையை கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டு இவா 2 பேரும் கத்தி சண்டை போடுறது வேடிக்கை பார்த்தோம்னா பார்த்து போய் அப்பா அப்பா அப்பாவா 2 பேருக்குள்ள நிஜமாவே ஒரு சண்டை வந்தாச்சுங்கிற. நிஜமாவா? நார்மலா மாமியார் மாட்டு பொண்ணு எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஆயிட்டாடான்னா. கைலாசம் ஆண்டவன் என்ன பார்த்து ஒரு கண்ணை திறந்துட்டான், நைஸா இன்னொரு கண்ணையும் திறந்துடணும். அது அம்மா, அது டான்ஸ் ஆடுறது யாருன்னா? ஏன்னா எதுக்கு நீங்க அவனோட பேசிட்டு இருக்கேன்? நான் ஒண்ணும் பேசல, நான் சும்மா இப்படி அம்மா, நான் சொல்றது கேளு. அது டான்ஸ் ஆடுறது யாருன்னா? வேண்டாப்பா, உன் சகவாசமே எனக்கு வேண்டாம். நான் உன் கூட பேசுறத உன் பொண்டாட்டி பார்த்துட்டான்னா போச்சு. பெத்த அம்மான்னு கூட நினைக்காம நான் என்னமோ உன்னை மைத்தி அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டதா நினைப்பா. வேண்டாப்பா வேண்டாம். நீ ஆச்சு உன் பொண்டாட்டி ஆச்சு, எட்டாடாலும் கெட்டுப்போ. நேக்கு என்ன, நீங்க வாங்க. நான் வரேன். கைலாசம், போகும்போது ஒரு நானா தரேன், அதை எடுத்துட்டு போய் பிள்ளையார் கோயில் உண்டியில என் பேரை சொல்லி போட்டு விடு. என்ன ஜானகி, வாபடி. என்னது அசிங்கமா தியேட்டர்ல எல்லாம் போய் அம்மாவோட சண்டை போட்டியாமே? இது ஒண்ணு நல்லா இருக்கா? தியேட்டர்ல போய் என்ன சண்டை? நம்ம வீட்டு ஹால் இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க போட்டு கூடாது? நானும் பாத்துக்கிட்டேன். இந்த பாருங்கண்ணா, என் கூட பேசாதீங்க. உங்க அம்மா பார்த்த உடனே நான் என்னமோ உங்களை மருந்து போட்டு மயக்கிட்டதா சொல்லிட்டு பெருசா பத்ரகாளி மாதிரி சண்டைக்கு வருவோம். நீங்களாச்சு உங்க அம்மா வாச்சு என் கூட பேசாதீங்க. இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நேரம் அந்த தியேட்டருக்கு போய் ஒரு 1000 ரூபாய் டொனேஷனா கொடுத்து வரலாம்னு தோன்றதுடா. சந்தோஷமா? பரம சந்தோஷமா? டேய், போய் சமாதானப்படுத்துறா. போய் சமாதானப்படுத்து. படாது, சமாதானப்படுத்தப்படாது. முடிஞ்சா வளர்த்து விட ட்ரை பண்ணணும். ஏய் ஜானகி, என்னது கையில பேக்கோட எங்க கிளம்பிட்ட? எங்கேயும் இல்ல, எங்க அப்பா அதுக்கு தான் போறேன். ஏய் என்ன ஜானகி, எங்க அம்மா ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. இந்த பாருங்க, உங்க அம்மா இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ வாய் தந்த விஷயம் என்ன கொட்டுறது? என்ன உங்களுக்கு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. அதெல்லாம் அவளை